நிஜமாவே உங்க கனவுல வந்துட்டு இருக்கேனா இல்ல நான் உங்களை லவ் பண்ணணும்ங்கிறதுக்காக பொய் சொல்றீங்களா? அட இதுல பொய் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? டெய்லி காலையில early morning 4 to 6 நீங்க என் கனவுல வந்துட்டு போவீங்க. அப்படியே இருந்தாலும் உங்க கனவுல வந்தது நான் தானே. எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க? அது ஒரு வில்லங்கமான விட்னஸ்ங்க. அதை வச்சு நான் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எத்தனை பேர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? அப்படி என்னங்க என்கிட்ட விட்னஸ் இருக்கு? வேணாங்க, அது நான் சொன்ன அப்புறம் நீங்க வெக்கப்படுவீங்க. நான் ஒண்ணும் வெக்கப்பட மாட்டேன், நீங்க வெக்கப்படாம சொல்லுங்க. சரி, நீங்க இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் சொல்றதுல எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. உங்க இதயத்துக்கு கீழே மேல ஒரு மச்சம் இருக்குல்ல? என்னங்க நீங்க என்னதான் கனவா இருந்தாலும் இப்படி பார்க்க கூடாத இடத்துல ஏன் பாத்தீங்க? நல்ல கதையா இருக்க. கனவுல காட்டக்கூடாத இடத்த காமிச்சு இப்படி பாக்காதீங்கன்னா என்ன அர்த்தம்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன எதுக்கு இப்படி மலையேத்தி கொண்டு போறீங்க? உங்களை தேடி கண்டுபிடிச்சதுக்கு தண்டனையா? பேசாம வாங்க, நான் என்னோட ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இந்த இடத்துல யாரு ஃப்ரெண்டு? எங்க ஏதோ ஃப்ரெண்டு நீங்க? மரத்தை தவிர யாரையும் காணோம். இந்த மரம் தான் என்னோட ஃப்ரெண்ட். ஐயோ, இது மரம் உங்களுக்கு ஃப்ரெண்டா? இந்த மரம் என்னோட ஃப்ரெண்டுங்க. ஏங்க, நாட்டுல பேசி பழகிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதெல்லாம் விட்டு போட்டு ஏங்க மரத்தை காமிச்சு எல்லாரும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு உயிரை வாங்குறீங்க? எல்லாருமே வா, வேற யாராவது உங்ககிட்ட மரத்தை ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்களா? அது ஒண்ணு இல்லைங்க. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஹாஃப் மைண்ட மீட் பண்ணங்க. அதுவும் இதே மாதிரி தாங்க. ஒரு மரத்தை காமிச்சு ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏகப்பட்ட வித்தியெல்லாம் காமிச்சது. சரி, அது விடுங்க, அது என் பிரச்சனை. ஏங்க, உங்களுக்கு வேற ஃப்ரெண்டே இல்லையா? இருக்காங்களே, ஒரு திக் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அடுத்தது நீங்க அவங்கள தான் மீட் பண்ணணும். எது இதோட பெரிய மரங்களா? ஏய், அது எங்க அம்மா. எல்லாரும் நேர்ல பார்த்த பொண்ண கனவுல பார்த்ததா சொல்லுவாங்க. ஆனா நீங்க கனவுல பார்த்த பொண்ண நேர்ல பார்த்ததா சொல்றீங்க. என்னால நம்பவே முடியலங்க. என் ட்ரீம் கேர்ளை கண்டுபிடிச்சதுக்கு உங்களுக்கு தாங்க முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ட்ரீம் கேர்ளா? அதான் சொப்னா தான் சொல்றேன். அப்படியே சொல்லி சொல்லி அப்படியே பழகி போச்சு. நீங்க மட்டும் இல்லைன்னா சொப்னாவை கண்டே பிடிச்சிருக்க முடியாதுங்க. அது எப்படி? இப்போ நீங்க ஒரு டாக்டர், உங்க பொண்ணு மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா என்னால கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? ஏதோ மியூசிக் காலேஜ்ல சேர்த்து வச்சதுனால கண்டுபிடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லைங்க, நான் ரொம்ப லக்கி. நான் என்ன ஆசைப்பட்டாலும் அது எனக்கு கிடைச்சிடும். ஒருவேளை நான் கிடைக்காம போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? தேடிக்கிட்டே இருந்திருப்பேன். தேடியும் கிடைக்கலன்னா? அதுக்காக கனவை கலைச்சிட முடியும்? கடைசி வரைக்கும் கனவுலே காதலிச்சுட்டு காலத்தை ஓட்டிட வேண்டியதுதான்.